மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி. இது இங்க திமுக தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி. மயிலாடுதுறையில் மாயவரம் கிட்டப்பானுங்கிறவர் ஒரு பெரிய தலைவராக இருந்து தொடர்ந்து வெற்றி பெற்று இருந்தாரு. அப்புறம் 80களுக்கு பின்னாடி எம்ஜிஆருடைய ஏதோ ஒரு வற்புறுத்ததில் அதிமுக போயிட்டாரு. அதிமுக போய் மீண்டும் வெற்றி பெற்றாரா என்னன்னு தெரியல. ஆனா அவருக்கு திமுக விட்டு விலகி போனதுல ஒரு விருப்பம் இல்லாமலே அவர் இயற்கை எழுதினார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. சரிங்க சார், என்ன காரணம் தெரியல. அப்படி இங்க 2021 பாஜக வெற்றி பெற்றிருக்குது. ஆமாங்க சார். 84 2014 அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. 2011 தேமுதிக வெற்றி பெற்றிருக்குது. ஒரு முறை தமாகவும் வெற்றி பெற்றிருக்குது. இப்படி ஒரு மயிலாடுதுறை தொகுதி ஒரு காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்புள்ள தொகுதி. ஆனா மணிசங்கர் ஐயர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். மக்களுக்கு ஓரளவுக்கு நல்லது செய்த வகையில் காங்கிரஸ் வெற்றிக்கு விதையை விதித்ததுல மணிசங்கர் ஐயருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசின் சார்பில் ராஜகுமார் 73,642 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. மணிசங்கர் அவர்கள் இது அவர் 2வது முறையா வெற்றி பெறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியில சித்தமல்லி பழனிசாமிங்கிறவர் 70,900 வாக்குகள் வாங்குறாரு. இங்கு திமுக 2,742 வாக்குகள் முன்னணி பெற்று வெற்றி பெற்றிருக்கு. ரொம்ப குறைவான வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 75,020 வாக்குகள், அதிமுக 37,569 வாக்குகள், பாஜக 28,195 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 65,764 வாக்குகள் வருது. அதனால மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 9,256 வாக்குகள் கூடுதல் வாக்கு வாங்கியிருக்கு. அதனால 2026 தேர்தல் களம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதி. காங்கிரஸ் மீண்டும் அவங்களும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.